மக்கள் திலகத்திற்கு சிகிச்சை அளித்த புருக்லின் ஹாஸ்பிட்டல், டாக்டர் திலகத்திற்கு சிகிச்சை அளித்த மருத்துவமனை. மக்கள் திலகம் புருக்லின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரம். அப்போது நிறைய இந்தியாவிலிருந்தும், ஏன் உலக நாடுகளிலிருந்தும் நிறைய பரிசு பொருட்கள் புருக்லின் மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் எப்படி, பெரிய வேன்களில் ஏற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது, கொரியர் சர்வீஸ் மூலம். இந்த செய்தித்தாள்கள், மீடியாக்கள் மூலம் வைரலாகிறது. இது அந்நாட்டின் பிரசிடெண்ட்டுக்கும் தெரிகிறது. யார் அப்படின்ட்டு, இவர் பற்றி விவரம் சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த பிஏ கிட்ட கேட்குறாரு. அவர் பிஏ சொல்கிறாரு, இவர் இந்தியாவிலேருந்து தான் வருகிறார், முதலமைச்சராக இருக்கிறார், தென்னிந்தியாவின் தமிழகத்தின் முதலமைச்சர் 3வது முறையாகவும் இருக்கிறாராம். இவர் நடிப்பின் மூலம் மக்களின் மனங்களை கவர்ந்து, நமது பத்திரிகையிலே எழுதியிருக்கிறார்கள், இவர் பாடல்கள் மூலம் மக்களை கவர்ந்து ஆட்சியை பிடித்தவர் என்று. 77ஆம் ஆண்டு எழுதப்பட்டிருக்கிறது. 1977 முதல் தென்னிந்தியாவின் தமிழகத்தின் முதல் அமைச்சராக, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கார், தொடர்ந்து இருக்காராம் அப்படின்னு சொல்கிறார் பிஏ. அப்புறம் விசாரிச்சுட்டு சொல்கிறாரு, மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் சொல்வது என்னவென்றால், இவர் மிகவும் கிரிட்டிக்கலான பொசிஷனில் வந்தார், ஆனால் இப்போ நல்லா குணமாகிட்டு வரார். அதுக்கு காரணம் அவருக்கு உறுதியான மன வலிமை இருக்கிறது, அதே போன்று உடல் வலிமையும் மிக்கவராகவும் இருக்கிறார். அதனால் இவர் சீக்கிரமே குணமடைந்து வைக்கிறார். எங்களுடைய மருத்துவம் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது, நாங்கள் சீக்கிரமாக இந்தியாவிற்கு அனுப்பிவிடுவோம் என்கிறார். ஏன் வருகின்றன அப்படின்னு கேட்குறாரு. அங்கே உள்ள இந்தியர்கள் அல்லது உலக நாடுகளிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிற இதெல்லாம் அவர் நலம் பெற வேண்டி வழிபட்டு கோயில்கள் மற்றும் மற்ற மசூதிகள், தேவாலயங்களில் அனுப்பி வைக்கப்பட்ட பிரசாதங்கள் இவை. அதே போன்று அந்த பொருட்கள், வாழ்த்து பொருட்களும் இதில் அடங்கும். அதனால்தான் இவ்வளோ பொருட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன் ஒரு தனிநபருக்கு இவ்வளோ பொருட்கள் அனுப்புவார்களா? ஆமாம், அவர்கள் மற்றும் உலக நாடுகளிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிற இதெல்லாம் அவர் நலம் பெற வேண்டி வழிபட்டு கோயில்கள் மற்றும் மற்ற மசூதிகள், தேவாலயங்களில் அனுப்பி வைக்கப்பட்ட பிரசாதங்கள் இவை. அதே போன்று அந்த பொருட்கள், வாழ்த்து பொருட்களும் இதில் அடங்கும். அதனால்தான் இவ்வளோ பொருட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன் ஒரு தனிநபருக்கு இவ்வளோ பொருட்கள் அனுப்புவார்களா? ஆமாம், அவர்கள் உயிரை கொடுத்தாவது இவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அனுப்பிய பொருட்கள் இவை. ஏனென்றால் அவர் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், மக்களுக்காக, ஏழை மக்களுக்கு முன்னேற வேண்டும் என்பதற்காக நிறைய திட்டங்கள் தீட்டி வகுத்து கொண்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதனால்தான் மக்கள் அவரை தெய்வமாக வழிபடுகிறார்கள். அதே போன்று தேவாலயம், இந்து கோயில்கள், மசூதிகள் எல்லா இடத்திலையும் வழிபாடு நடத்தி வந்த பொருட்கள் தான் இவை. அப்படியா? சரி, அப்படின்னா அதை கொண்டு போயிட்டு ஒரு பில்டிங் கட்டுங்க. என்னோட கதை போன்றே இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு பிரசிடெண்ட். ஆமாம், அவர் 1977லேருந்து ஆட்சியில் இருக்கார், நீங்கள் 1981க்கு தானே வந்தீங்க அப்படின்ட்டு பிஏ சொல்கிறார். ஓ சரின்னு சொல்கிறார். சரி, இந்த பொருட்களை கொண்டு சென்று ஒரு பில்டிங் கட்டுங்க, அந்த பில்டிங்கில் இந்த பொருள் எல்லாத்தையும் வச்சு ஷோ பண்ணுங்கள், ஷோ அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் அமெரிக்க ஜனாதிபதியின் ஹாலிவுட் ஃபேமஸ் ஆக்டர், மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட தலைவர்களில்
அமெரிக்க பிரசிடெண்ட்டில் ஒருவர் ரொனால்ட் ரீகன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் அமெரிக்காவின் மாளிகையில் மக்கள் திலகம் புருக்ளின் மருத்துவமனையில் இருந்தபோது வழிபாடு நடத்தி மக்கள் அனுப்பிய பரிசு பொருட்களும் வாழ்த்து பொருட்களும் அங்கே அதே போன்று காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அமெரிக்கா செல்வோர் கண்டிப்பாக அந்த பொருட்காட்சி, அதாவது அந்த பில்டிங்கை சென்று பார்த்து விட்டு வரவும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இதெல்லாம் மக்கள் திலகம் செய்திகளை பதிவு செய்யுங்கள். புதிய தலைமுறைக்கு உதவும். நன்றி.